உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கும் போது கையெழுத்திற்கு பதில் கைரேகை வைப்பது என்பது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைதான் என்று அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களுக்கு கட்சி அங்கீகாரம் தரும் படிவம் முதலமைச்சரின் கைரேகையுடன் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு கூறினார். இதேபோல் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பல்வேறு தரப்பினரும் அவர் உடல்நலம் தேறி வருவதாக கூறினர். சட்டப்படி கைரேகை வைக்கலாம். அது இயற்கையிலேயே லங் இன்ஃபெக்ஷன் வருகிற போது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வைத்திருக்கின்ற போது இந்த பிரச்சனை யாருக்கும் ஏற்படுவது இயற்கை. அது ஒன்று பிரச்சனையே இல்லை. ஃபிசியோதெரப்பி மூலமாக சில நாட்களிலேயே அது சரியாகிவிடும் என்பதுதான் மருத்துவர் நிகழ்வு. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அம்மாவுடைய ஆணைப்படி நம்முடைய இடைத்தேர்தலிலும் கழக பணிகளை தொடங்கிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அம்மா அறிவித்த பொறுப்பாளர்கள் எல்லாம் கழக பணிகள் தொடங்கி பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு. விரைவில் பேச்சாளர் நாங்களும் களத்திற்கு போகிறோம். ஸோ அம்மா பரிபூர்ணமாக குணம் பெற்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. அம்மாவுடைய நல்ல மனசுக்கு, மக்களுடைய ஆதரவுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்ன்ட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.